வணக்கம். ஆன்மீக பாதையில் செல்பவர்கள், அதில் ஒரு பெரிய நிலையை அடைந்தவர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தியானம் பண்ணால் நம்ம உடம்புக்கும் நல்லது, உடம்பு சந்தோஷமாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அந்த எல்லா சந்தோஷங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிற ஒருத்தர் இருக்காரே, அந்த இறைசக்தி சொல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு காட்டுறோம். அது என்ன அப்படி காட்டுறதுன்னா, இந்த தலை தான். இந்த தலையிலேருந்து இது வழியாக அப்படி பார்க்கலாம். இதுவும் அதுவும் கனெக்டட். இந்த உடம்பு அதோட அப்படிங்கிறோம் இல்லையா. நம்ம உடம்புல ஹையஸ்ட்டாக உள்ள ஒரு ஆர்கன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனா தலைமை. அதே மாதிரி நம்ம தலைக்குள்ளே ஒரு மெய் இருக்குது, நம்மளை ஆளுகின்ற மெய். உடம்பு ஆளுற மெய் எது? தலைக்குள்ளே உள்ள மூளை. அது ஆளுற ஒரு மூளை இருக்குது. இதுலேருந்து இந்த பிரெயின்லேருந்து இந்த மூளையிலேருந்து அந்த பேரருள் வாசனுடைய மூளைக்கு ஒரு லிங்க் இருக்குது. அதை உணர முடியும், அதை அறிய முடியும். அப்படிங்கிறது தான் தியானத்தை பெரிய விஷயமாக சொல்கிறது. அதுபடி கோயிலில் போய் நம்மளும் கும்பிடலாம் ஒரு சிலையை வச்சு. ஓகே, அது ஒரு மார்க்கம், பக்தி மார்க்கம். அதை போய் ஒரு சின்ன குழந்தையும் கும்பிட்டு வந்துடலாம். அங்கே பாருப்பா காடு அப்படின்ட்டு. அது யார் வேணாலும் கும்பிடலாம் கோயிலில் போய். எல்லாருக்கும் அது சாமி ரைட்டு போட்டுக்கோ, கும்பிட்டுக்கோ, திலகம் விட்டுக்கோ. திலகம் விட்டுதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த மூன்றாவது கண் வலுவடைய செய்கிறதுக்கு அந்த அந்த சிலையில் ஒரு சூட்சுமமாக ஒரு எனர்ஜியை வச்சுருப்பாங்க, ஒரு ஆற்றலை. செப்பில் தகடுகள்லாம் வச்சு நிறைய கோயில்களில் ரொம்ப பாப்புலராக உள்ள கோயிலெலாம் அதுக்கு கீழே மூலவருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஆன்மீகத்தில் நிறைய அடைந்த சித்த புருஷர்கள் மகான்களுடைய சமாதி இருக்கும். பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்களெல்லாம் பல கோயில்களெல்லாம் அதுதான் அப்படி தான் அவங்க தான் இருக்காங்க, அப்போ தான் இருப்பான். அப்போ தான் அந்த வைப்ரேஷனை உணர முடியும். அந்த வைப்ரேஷனை உணர்ந்து அங்கே போய் அந்த சிலையின் வழியாக பார்க்கும்பொழுது அது இங்கே உள்ளே திருப்பி உச்சத்தில் போய் நீங்கள் கோயிலில் மட்டும் கடவுளை பார்த்துட்டு இருக்கிறது கடவுள் கிடையாது. நமக்குள்ளேயே அந்த கடவுளை பார்த்து நம்ம அப்படியே அதோடு இணையணும். அதுக்கு பேர் தான் முக்தி ஞானம். அதுக்கு தான் தியானத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த நிலையை நாங்கள் சுவைத்த காரணத்தினால் நீங்களும் சுமைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு தான் நான் சுவைத்து விட்டேன், அதை உணர்ந்து விட்டேன், அறிஞ்சு விட்டேன். எல்லாருக்கும் கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, கடவுளை உணரணும்னு ஆசை இருக்கும்ல. கடவுள் எப்படி இருப்பார், அவருடைய உணர்வு எப்படி இருக்கும், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், அதை நாங்களாம் உணர்ந்தபடியாக இருந்தால் நீங்களும் உணரணும். அது உணர வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் என்னுடைய இவ்வளோ வீடியோவில். ஆமாம், அதுக்கும் தியானம் பண்ணுங்கள். தியானத்தில் முழுமையடைந்த ஒரு குருவுடன் தொடர்பில் இருந்து அவருடைய மொழி, அவருடைய சொல் கேளுங்கள், அவரோட சேர்ந்து செயல்படுங்கள், அவரோட சேர்ந்து நீங்கள் இயங்குங்கள். அந்த அந்த அத்வைத ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த விபாசனா குண்டலினி அதில் நிறைநிலை அடைந்த ஒரு மகாத்மா கிட்ட நீங்கள் போனாலே உங்களுடைய முயற்சியே வேண்டியதில்லை, தானாகவே நடக்கும். உங்கள் கண்ணு தானாக முடிக்கும், கண்ணில் தானாக தண்ணி வரும், உங்கள் மனசு அப்படியே ஒரு ஆனந்தப்படும். ஒரு சினிமா தேட்டரில் போய் உட்காந்து இந்த படத்தை விழுந்து பார்த்தா தான் மனசு ஆனந்தப்படுது ஃபுல்லாக, அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம். சினிமாங்கிறது அது வேறு கதை. எத்தனையோ பேர் உழைப்பு சேர்ந்து தான் டைரக்டரு, ஆக்டரு, ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் எல்லாம் அந்த சைடில் மியூசிக் எல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு பரவச நிகழ்ச்சியில் ஒரு ஆனந்தத்தில் ஆழ்த்துறதுனால தான் நான் தேட்டருக்கு ஓடுறாங்க. அந்த ஆனந்தம், அதையும் தாண்டிய ஆனந்தம், இன்னும் பெரிய ஆனந்தம். அது ஒரு சிறு ஆனந்தம். சினிமா தேட்டரில் போய் நல்ல படத்தை பார்த்து சந்தோஷப்படுறது. ஒரு ஆன்மீகத்தில் நிறநிலை அடைந்த ஒரு மகாத்மாவை போய் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே ஒரு மகா சந்தோஷம் வரும். இந்த உலகத்தில் அந்த மகா சந்தோஷத்தை நீங்கள் எங்கேயுமே உணர்ந்திருக்க முடியாது. மனசு அப்படியே அலைபாயிர மனசெல்லாம் அப்படியே அடங்கிய ஆனந்தம் அப்படி பெருக்கெடுத்துட்டே காடுன்னு ஒன்று இருக்குடா, அதை என்னால் உணர முடியுதுடா அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஆன்மீகத்தில் நிலைநிலை அடைந்த முக்தி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகஜ சமாதியில் இருக்கிற மகாபுருஷர்களை போய் பாருங்கள். அவங்க வாழ்க்கைக்கு உதவுவாங்க. இங்கே சினிமா பார்த்து சந்தோஷப்படுறது, உலகில் உள்ள சந்தோஷங்களை லைக்கிறதெல்லாம் அதெல்லாம் தற்காலிகம். அந்த இன்பம் குறைச்சலான இன்பம் தான். அதுக்கே நம்ம இப்படி ஓடுறோம். ஆனால் நிலையான இன்பம்னு ஒன்று இருக்கு, அதை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மகாத்மா, அவர்கிட்ட போனால் நமக்கு ஆனந்த பரவச நிலை கிடைக்குமே. அந்த இறை நிலையை நம்ம உணரலாமே. அதான பிறவியோட நோக்கமாக இருக்க முடியும். வேறு எதாக இருக்க முடியும்?
வேந்ததை தின்று விட்டு விதி முடிந்தால் சாவது மட்டுமா நோக்கமாக இருக்க முடியும்? அதனால தான் நாங்கள் தியானம்னு பேசுகிறோம், தியானத்தை போதிக்கிறோம். நீங்களும் தியானம் பழகுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அனைவரும் வாழ்க.